ஏன் உங்க வீட்டுல ஒரு ரூபாய் காயின் வைக்க வேண்டும்? இந்த மாயுத்தத்துல சாயப்பா உங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்தி என்ன? அவருடைய கைய உதறி தள்ளி வெகு தூரம் நடக்கும் உங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்புகளை அவர் வழங்குகிறார். இந்த மாயுத்தம், மாயத்துக்கு எதிரா கடவுள் போராட்டத்தை போராடி நம்மளை அங்கே இருந்து காத்து நல்ல இடத்துல அமர வைப்பதற்கு உண்டான பயிற்சிகள் தான். இந்த பயிற்சியை நீங்க செய்யாததுக்கு காரணம் ஒண்ணு, இந்த பதிவுல ஃபுல்லா சொல்லியிருக்கோம். சோ திரும்பவும் ஒரு வாய்ப்புகளை அவர் வழங்குறாருன்னா அதை ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? உங்கள் முடிவு என்னவோ அதுவே அவருடைய முடிவு. ஏன்னா இது போல மீண்டும் ஒரு வாய்ப்பு நிச்சயமா வராது. இன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம் நம்ம எல்லாருக்கும் நடந்தது. 6 மணி ஆரத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாய்ராம் வீட்டிற்கு சாயப்பா வந்து அவர் கொடுத்த அந்த 1 ரூபாய் இன்று முதல் நம் வீட்டிலும் அந்த 1 ரூபாய் நிச்சயமாக இருக்க வேண்டும். இன்னைக்கே வைக்கணும். இந்த லைவ் முடியறதுக்குள்ள அதை வச்சிடுங்க. லைவ் கரெக்டா 9 மணிக்கு. ஸோ நிறைய சிறப்பான பதிவு இந்த நிறைய சொல்லியிருக்கோம். கேளுங்க, கவனமா கேளுங்க. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த மாயுத்த பயிற்சியின் நிறைவு நாளில் நாங்கள் உங்களிடம் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். நாங்கள் விதைத்த விதை செடியாகி மரமாகி எங்களுக்கு பயன் தரும் என்ற நம்பிக்கையில் இந்த பிரார்த்தனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த கடுமையான சூழ்நிலையிலும் உன் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உங்களிடம் இந்த 48 நாள் ஒப்படைத்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ எங்களுக்கு செய்து தருவாய் என்ற நம்பிக்கை இந்த நிமிடம் மட்டுமில்ல, எல்லா நிமிடமும் எங்களுக்குள் இருக்கும். ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி. எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்தமைக்காக அன்பேசாய் அப்பாவிற்கு நன்றிகளை நாங்கள் இந்த பிரார்த்தனையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். என்னைக்குமே உன்னுடைய பிள்ளையாக மட்டுமே நான் இருப்பேன். நீ இட்ட கட்டளை என்னவோ அதை நிறைவேற்றுவதே எனது நோக்கம், எனது லட்சியமாக இருக்கட்டும். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அறிந்தவரே, அதை சரி செய்பவரே, உமக்கு நான் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது சாயப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் நேசியுங்கள். எங்கள் மீது கோப பார்வையால் பார்க்காதீர்கள். எங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுப்பவரே நன்றி, நன்றி, நன்றி. ஸோ பதிவை கேளுங்க. மறுபடியும் 48 நாள் பயிற்சி 2027. ஸோ இந்த பயிற்சியில கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூரணமா இருக்கும். ஸோ நம்ம பதிவை பார்க்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சரணம் சாயிரா, நன்றே
சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, 6 மணி ஆரத்தி நீங்க நல்லபடியா எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் சொன்ன இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் நம்ம அன்பே சாய் ஃபேமிலியில நடக்கும் அப்படின்னு. நம்ம அன்பே சாயில ஈஸ்வரி சாய்ராம் இவங்க சென்னையில இருக்காங்க. நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க தொடர்ந்து நம்ம பதிவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 12 மணிக்கு கொடுத்த ஒரு பதிவுல நம்ம சொன்னோம், ஒரு பெரிய வைப்ரேஷன் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சம்திங் ஏதாவது ஒண்ணு இருக்கும் நடக்கும் அப்படின்னு. அதே போல இந்த ஆரத்தி, அதாவது மாலை ஆரத்தி முடிந்தவுடன் ஒரு வயதானவர் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலைப்பா, இதையெல்லாம் அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல நேரா வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க, ஸ்வீட் வேணும். நம்ம அன்பே சாய் ஈஸ்வரி சாய்ராம் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சாங்க. அதை கொடுத்துட்டு, ஐயா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குமா? நீங்களும் உங்க குடும்பமும் எப்பயும் சந்தோஷமா செழிப்பா இருக்கும். உன் குடும்பம் இந்த குடும்பம் இல்லை, பெரிய குடும்பம் இது, உலகம் பூரா இருக்குது உன் குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பெரிய ஆனந்த கண்ணீர். உலகம் பூரா இருக்கக்கூடிய குடும்பம் நம்ம அன்பே சாய் குடும்பம். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. தமிழும் கன்னடாவும் கலந்து அவங்க பேசியிருக்காங்க. அப்போ ₹1 காயின் நாணயத்தை கொடுத்துட்டு, இத வச்சுக்கோங்க. இந்த நாணயத்தை எப்பயுமே உங்க பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் இத சொல்லுங்க அப்படின்னாங்களா. அப்போதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. சாயப்பா எங்கேயாவது யாருக்கிட்டையாவது, அதாவது யார்கிட்டனா நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அது எனக்கும் உங்களுக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் அது பொருந்தும். சோ எல்லாருமே ₹1 காயினை தயவு செய்து எடுத்து சாயப்பா கிட்ட வச்சுக்கோங்க. அதை வணங்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய தாரக மந்திரம், நாணயத்தின் இரு பக்கங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். அதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ₹1 நாணயத்தை அவர் நம்ம ஈஸ்வரி சாய்ராமுக்கு கொடுத்திருக்காங்க. நான் நிச்சயமா அப்படிதான் நினைச்சேன். இன்னைக்கு கண்டிப்பா இவர் யார் மாதிரியாவது போவாரு, அந்த கெட்டப்ல கொஞ்சம் கூட இது வைக்க மாட்டாரு அப்படின்னு நாம நினைச்சது போல. அதே போல ஆரத்தி முடிந்தவுடன் வீட்டுல ஏதாவது ஸ்வீட் செஞ்சிருப்போமா, எடுத்துட்டு வந்து கொடுங்க. இனிப்பு செஞ்சிருப்பீங்க, எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஆனா இது பெரிய மிராக்கல்னா, அவரு நம்ம எல்லா குடும்பத்துக்கும் சொன்னது போல இருந்தது. நான் உடனே அவரோட காலில் விழுந்து வணங்கினேன். நல்லா இருமா, எப்பயுமே சந்தோஷமா, எப்பயுமே ஹாப்பியா உங்க குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. சோ நாம எவ்வளவு பாவங்களை செய்தோம், கடவுள் நம் மீது இரக்கப்படுகிறார். கடவுள் நம் தவறுகளை மன்னித்து நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். ஒவ்வொரு இடத்திலையும் அவர் நம்மளை திருத்திக் கொண்டு இருக்கிறார். நம்ம திருந்தணும். 2வது, நம்பிக்கை வைத்து நம்ம வாழணும். உனக்கு வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது. நீ என்னைக்கும் எதற்காகவும் கைவிட கூடாது உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கையை.
நம்பிக்கையின் பக்கம்தான் வாழ்க்கை. எவ்வளவு துக்கத்துல துன்பத்துல இருந்தாலும் இந்த சாய் தேவன் உன் வீட்டை சுற்றியே இருப்பான். அதற்கு உண்டான சாட்சி தான் நம்ம அன்பே சாயில ஈஸ்வரி சாய்ராமுக்கு நடந்த ஒரு மெராக்கள். நம்ம நிறைய மறந்துட்டோம் அவரை. நான் சீரியஸா நிறைய பேரை மனசுல வச்சுதான் நான் சொல்றேன். நேம் சொல்ல விரும்பல. நிறைய அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க என்கிட்ட ரொம்ப 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 நிறைய சந்தேகத்தை கேட்டவங்க. இன்னைக்கு அவங்க யாருமே அந்த சந்தேகத்தை எழுப்பல. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் சாயப்பாவை விலகி நின்றார்கள். விலகி நிற்கிறதுக்கு ரெண்டு தான். ஒண்ணு அதிகப்படியான சந்தோஷம், இல்ல அதிகப்படியான துன்பம். ஆனா அதிகப்படியான துன்பத்தை விட அதிகப்படியான சந்தோஷத்தினால் அவர்கள் விலகினார்கள். யாருக்கெல்லாம் இது நறுக்குன்னு நெஞ்சில குத்துதோ அவர்களுக்குத்தான் இது, அவர்களுக்குத்தான் இது. நான் அந்த பதிவு 2025 டிசம்பர்ல நான் சொன்னேன், 26 மோசமான வருஷங்களா தான் இருக்கும். ஏன்னா இனி வரக்கூடிய வருஷங்கள் அப்படிதான் இருக்கும். நான் என்னைக்குமே பொய்யான கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஆனா 2026 மற்றவங்களை விட நாம சிறப்பா வாழ முடியும். ஏனென்றால் தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் தெய்வத்துக்கு கூடவே நாம இருக்கும் பொழுது தெய்வத்தோட துணை இருக்குமா இல்லையா? எங்க போனாலும் பெத்தவங்களோட கையை பிடிச்சா பெத்தவங்க துணையா நிப்பாங்க. பெத்தவங்க கையை விட்டுட்டு நம்ம ஓடிட்டோம்னா பெத்தவங்க இப்படி துணையா நிப்பாங்க. அப்ப பெத்தவங்க கையை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு ஓடுறவங்க என்ன பண்ண முடியும்? பெத்தவங்களால தேட முடியல, கண்டுபிடிக்க முடியல. சோ அதே ப்ரொசீஜர்ஸ் இங்கேயும் இருக்கு. அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் இங்கேயும் இருக்கு. அவரோட கையை உதறி நம்ம போறோம். ஏதோ ஒரு மாய உலகத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். எத்தனை நாள் இந்த சந்தோஷம் இருக்கும்? யோசிச்சு பாத்தீங்களா? சிற்றின்பம் வேண்டுமா, பேரின்பம் வேண்டுமா? பேரின்பம் பெருசா ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு இருக்காது. ஆனா சிற்றின்பம் ஓஹோன்னு இருக்கும். உன் குடும்பத்தையே மாத்தக்கூடிய சந்தோஷம் நிறைந்ததாக கூட இருக்கும். ஆனா அந்த சிற்றின்பம் கொடுக்கக்கூடிய இன்பத்தை நாம் சுவாசிக்கும் போது அது ஆபத்தா மாறுது. அது ஆபத்தா மாறுது. தண்ணி அடித்தவனோட உடல்நிலை எப்படி இருக்குமோ அதே போலதான் தண்ணி அடிக்காதவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அவன் வாழ்க்கையில அவன் சம்பளமாக எதை கொடுக்கிறான் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழிவை தருகிறான். தன்னை அழித்துக் கொள்பவன் சிற்றின்பத்திலே ஊறி கிடக்கிறான். அதான் நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் நறுக்குன்னு போகுதோ அவங்க தயவு செய்து கொஞ்சம் சுதாரித்து எழுந்திடுங்கள். இல்லை என்றால் இன்னும் உங்களை பலவந்தமாக இந்த மாயை தாக்கும். நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா உங்களை கைவிட்டுடும். வருஷத்துக்கு இத்தனை பேரை பைத்தியக்காரனாக்கி நடுத்தெருவுல நிறுத்தணும்னு அந்த மாயைக்கு கொடுத்த கட்டளை. அது எந்த விதமான சிக்கலும் தொந்தரவும் இல்லாம உங்களை ஈஸியா கன்வெர்ட் பண்ணுது. நீ கடவுளை வணங்கினதால என்ன, சாயப்பா வணங்கினதால உனக்கு கடும் சோதனை தானே. என்னைக்காவது சந்தோஷமா நீ இருந்திருக்கியா? சிரிச்சு இருந்திருக்கியா? கடவுளை அதிகமா கும்பிடாத, சோதனைகள் அதிகமா வரும். இத நம்ம வயசுல இருக்கிறவங்க கூட சொல்லல, நம்ம வயசை தாண்டி அவங்க கூட அதை சொல்றாங்க. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, இப்போ இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் ராகவேந்திர சுவாமியை கும்பிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும் போது. அப்போ என்கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து தம்பி அதிகமா சாமியை கும்பிடாத, நிறைய சோதனை கொடுக்கும், நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு. அப்ப ஏன் கஷ்டம் கொடுக்குது, ஏன் சோதனை கொடுக்குதுன்னா, கடவுள் உன்னை தண்டிக்குது. படிக்கலைன்னா டீச்சர் அடிக்கிறாரு. அப்ப டீச்சர் அடிக்கிறது தப்பா, இல்ல பையன் படிக்காதது தப்பா? ரெண்டுல இது. ஆனா அது வயதானவர்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. கடவுள்கிட்ட நெருங்கும் போது கடவுள் உன்னுடைய பாவங்களை எடுத்து போடுகிறார். அதனுடைய வலியை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும்.
அப்போ கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தீய வழியில நம்ம மனசையும் உடலையும் கொண்டு போய் அடமான வச்சல வித்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வாழ்க்கையில எந்த நல்லவைகளும் நம்மளை தேடி வராது, எந்த நல்லவைகளும் நமக்கு நடக்காது. இதை எல்லாம் நம்ம எப்போ உணர்ந்து கொள்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்படும். ஸோ ரொம்ப தீவிரமா இருந்தவங்களே இல்லைங்க. நான் அப்பனா சொல்லணும்னா ரொம்ப தீவிரமா இருந்தாங்க நிறைய பேர் நம்ம அன்பே சாய் ஃபேமிலியில. வருவார்கள் போவார்கள், அப்படி அவங்க இல்ல. வந்தாங்க நிப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா நிறைய பேர் இல்ல. ரொம்ப நம்ம சொந்தத்துல உள்ள வரவங்களுக்கு நம்ம வெல்கம் பண்றோம், ஆனா வெளியில போறவங்களுக்கு நம்ம ஹாப்பியா இருக்க முடியல. ஏன்னா இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தை ஒரு அழகா கட்டி அமைக்கிறோம், ஆனா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் இந்த குடும்பத்தை விட்டு போனவங்க திரும்பி வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது கதறி அழாத சாய்ராம்ஸ்களே கிடையாது, கதறி அழாதவர்களே இல்லை. நன்பே சாய் குடும்பத்துல இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா இருந்த, ஆனா இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான ஒரு மனுஷனா இருந்தனோ அப்படி இருந்து வாழ்ந்த இன்னைக்கு எல்லாம் இழந்து நிக்கிற கடவுள் என்னை மீண்டும் மன்னிப்பாரா? இது இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, உங்களை நேரா பார்க்கணும், என்னுடைய நான் பண்ண தப்புகள் எல்லாம் எடுத்து உங்ககிட்ட சொல்லணும், ஒரு நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வரேன் அப்படின்னாங்க. சோ ஒண்ணே ஒண்ணு, அவங்களுக்கு நேர்ந்தது போல நமக்கு நேரக்கூடாது. அவங்களுடைய அனுபவம் நம் அனுபவமாக நினைத்து நாம செயல்பட வேண்டும். ஏன்னா அந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது கொஞ்சம் கடினமானதுதான், கொஞ்சம் பாலைவனம் போலதான் இருக்கும். ஆனா இந்த பாலைவனத்தை தாண்டிட்டோம்னா சோலைவனம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அதற்கு ஆப்போசிட் தான் இந்த மாயை. ஆரம்பத்துல ரொம்ப சோலைவனமா இருக்கும், அந்த சோலைவனத்தை தாண்டிட்டேன்னா கடும் பாலைவனமா இருக்கும். இப்போ சோலைவனத்துக்கும் போக முடியாது, பாலைவனத்துல நிற்கவும் முடியாது, பாலைவனத்தை தாண்டி போகவும் முடியாது. கஷ்டத்துல இருக்கிறவன் பிற்காலத்துல சந்தோஷமா இருக்கிறான், ஆனா ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கிறவன் பிற்காலத்துல கஷ்டப்படுறான். இது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி. இந்த விதியை தெரிஞ்சிருந்தும் நாம கஷ்டம் எனக்கு தேவையில்லை, இஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு வேணும், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போதும், நாளைக்கு எப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேட்காத மனிதர்களே இல்லை. நிறைய பேர் அப்படிதான். ஸோ என்னோட வாழ்க்கையிலேயும் கடன் நிறைய இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சா போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு என்ன போகும்போது என்ன அப்படி ரிப்பீட் பண்ணி வாடும்போது அந்த நாளை என்பது இன்றே மாறிவிட்டது. இன்னைக்கே நீ முடிவெடு. அப்ப காலம் உன்னை கட்டாயத்தின் பேரில் வாழ வைக்கும். அப்போ காலம் கட்டாயத்தின் பேர்ல வாழ வைக்க கூடாது, நாம காலத்தை கண்ட்ரோல் பண்ணணும். காலம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அதிகப்படியான எமோஷனலால, அதிகப்படியான பயத்தினால எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலை நிச்சயமாக நல்ல அமைதியான முறையில அது இருக்காது, வெற்றியை தராது, அது மேலும் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படிதான் நடக்குது வாழ்க்கையில. சோ உங்கள் வாழ்க்கையில நீங்க தீர்மானமாக இருக்க வேண்டும். நம்மால முடியுன்ற நம்பிக்கையை தாண்டி வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. மாயை வலையில சிக்கிக் கொள்ளாதீர்கள். கடவுள் இன்று மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார், மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்பி போனவர்கள் அனைவரும் திரும்பி வாருங்கள் அவருடைய சமூகத்திற்கு. போதும், ரொம்ப தூரம் போயிட்டீங்க, மறுபடியும் கடவுள் கூப்பிடுறார், திரும்பி வந்துடு, திரும்பி வா, திரும்பி வா. இல்ல நான் வரல அப்படின்னா
மறுபடியும் வாய்ப்புகள் இந்த ஜென்மத்துல கிடைக்காமலே போயிடும். நான் சொல்றதெல்லாம் அனுபவ ரீதியா, நான் சொல்றது எல்லாமே அனுபவ ரீதியா. இங்க என்னுடைய அனுபவமும் இங்க நிறைய பேருடைய அனுபவமும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நான் பர்சனலா சில விஷயத்த வைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் அனுபவத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு அதையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். சாயப்பாவுடைய போதனைகளையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ மூன்றும் சேருது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம்னு சொல்லி இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் இருக்குது, நிச்சயமா நீங்க பார்க்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா